வங்கதேசத்தில் மாணவர்களின் போராட்டம் காரணமாக ஷேக் ஹசீனா பதவி விலகியதை தொடர்ந்து தற்போது நோபல் பரிசு பெற்றவரும் பொருளாதார நிபுணருமான முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது. வங்கதேச இடைக்கால அரசு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ஷேக் ஹசீனாவின் ஆலோசகர் சல்மான் எஃப் ரஹ்மான், சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் அனிசுல் ஹக், சமூக நலத்துறை முன்னாள் அமைச்சர் திபு மோனி, முன்னாள் அரசின் தலைமை கொறடா ASM பெரோஸ், முன்னாள் இராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் ஜியாவுல் அக்சன் மற்றும் வங்கதேச உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சும்சுதீன் சௌத்ரி மாணிக் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வரிசையில் தற்போது ஷேக் ஹசீனா அரசியல் ஜவுளி மற்றும் சணல் துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த கோலம் தஸ்தகிர் காஜியை காவல்துறை கைது செய்துள்ளது. அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணங்கள் இன்னும் வெளியிடவில்லை. வங்கதேசத்தில் நிகழ்ந்த வன்முறைக்கு பின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் முன்னாள் அமைச்சர் தஸ்தகீர் காசி உட்பட 150 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஷேக் ஹசீனாவின் ஆட்சி காலத்தில் உயர் பதவிகளில் இருந்த அரசு அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் அவாமி லீக் கட்சியின் பல நிர்வாகிகள் பயத்தில் உறைந்து தலைமறைவாகி வருகின்றனர். அதிகப்படியான கொலை வழக்குகளில் பலர் சிக்கியுள்ளதாகவும் தெரிகிறது. இதனிடையில் மாணவர்களின் போராட்டம் காரணமாக கடந்த 1 மாதமாக நிறுத்தப்பட்டிருந்த மெட்ரோ ரயில் சேவைகள் நேற்று முதல் மீண்டும் தொடங்கின. இது குறித்து இடைக்கால அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு ஆலோசகர் முகமது பவுசில் கபீர்கான், மெட்ரோ ரயில் சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. ஆனால் போராட்டத்தின் போது மிகவும் சேதமடைந்த மிர்ஃபோட்டன், காசிபரா மெட்ரோ ரயில் நிலையங்கள் தற்போது மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.